இந்த டிசைன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ டிசைன் ஆஃப் ஸ்டைல்ல இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஃபுல் ஃபேரிங் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் இது வந்து ஒரு ரவுண்ட் டைப்போட ஃபுல்லி கர்வ்டான ஒரு டிசைனிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேரிங் செட்டப்பாக நமக்கு போயிருக்கு. ஸோ இந்த டிசைனை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் வந்து பார்க்க எல்லாத்துக்குமே பிடிச்சிரும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ அந்த ஒரு செட்டப்ல தான் இருக்கு. ஸோ தூரத்துல இருந்து பார்க்கும்போதுலாம் வண்டி வந்து ஒரு சூப்பர் பைக் மாதிரியான ஒரு லுக் கொடுக்குது, நல்லாவே இருக்கு. சுவிட்சை பொறுத்த வரைக்குமே பார்த்தாலும் நமக்கு லெஃப்ட் சைடு வந்து ஹெட்லைட்டுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் பாஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஹார்ன் இந்த இடத்துல ஐ இன்ஃபர்மேஷன் வருது பாருங்க. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன், இதை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டலோட கூட இந்த எம்ஐடி டிஸ்பிளே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பாத்தீங்கன்னா இன்ஜின் கூல் சுவிட்ச், ஹசார்ட் அண்ட் இக்னிஷன் சுவிட்ச் இது மட்டும் வர மாதிரி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி போர்ட் இந்த இடத்துல வந்துருதுங்க. ஸோ யூஎஸ்பி டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல இங்க வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஹேண்டில் பார் உள்ள பொசிஷன் பொறுத்த வரைக்கும். ஹேண்டில் பார் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நான் ஸ்டார்டிங் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டேங்க் வந்து நமக்கு விசிபிளாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கோட காஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2,24,000 டக்குனு எக்ஸ்ஷோரூம் வருது. ஆன் காஸ்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 330 350 அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வரும். டீடைல் ப்ரைஸஸ்க்கு உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய ஷோரூம்ல போயிட்டு கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் இந்த பைக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 400cc பைக்ல இப்போ மார்க்கெட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் எல்லாமே வருது. ஸோ அதனால பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேசக்கூடிய பொருளா இல்லை. அது வந்து உங்களோட சப்ஜெக்ட் உங்களுக்கு ஓகேனா நம்ம எடுத்துக்கலாம். டைம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸா தான் இருக்கு. அந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். இது நெகட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டி நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா தான் இருக்கு, சஸ்பென்ஷன் ஹேண்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் டால் டிரைவர்ஸ்க்கு இந்த வெஹிக்கிள் அந்த அளவுக்கு சூட் ஆகாது, பேக் பெயின்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹைவேஸ் ரைடு நான் ஓட்டணும் அந்த மாதிரி நினைச்சு எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் குனிஞ்சுக்கிட்டே போக முடியாது, ஏன்னா அது ஒரு குறையா இருக்கும். ஹைவேஸ்க்கு இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும், பட் நீங்க ஒரு 30-40 கிலோமீட்டர் போனாலே உங்களுக்கு முதுகுவலியெல்லாம் வந்துடும். ஸோ அதனால ஹைவேஸ்ல லாங் ரைடுக்கு இது அதிகமா செட் ஆகாது. சிட்டிக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான வெஹிக்கிளா நான் வச்சிருக்கணும், ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ஓட்டுறது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா சூட் ஆகும் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். இல்லை ஒரு ஷார்ட் ரைடராகவே இருக்காங்க, ஹைவேஸ்க்கு எடுத்துட்டு போனாலுமே அவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாவே சூட் ஆகும். பிளஸ் டைம் பொறுத்த வரைக்கும் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து 2 சீட்டாவே கொடுத்தது. ஸோ இது வந்து சிங்கிள் சீட்டா இல்லாம இதை நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி கழட்டிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்க வந்து இந்த வெஹிக்கிளோட ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்டாவே இருக்கும். ஏன்னா ஒரு வெஹிக்கிள் எடுத்து ஒருத்தர் மட்டும் போறதுங்கிறது இப்போ நடக்காத ஒரு கதை தான். அதனால ரைடர் பிளஸ் பிள்ளைனா மாத்திக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.